எனக்கு ரொம்ப அதிகமான நண்பர்கள், என்னுடைய இரண்டாம் குடும்பம் எல்லாருமே வந்து முஸ்லிம்ஸுங்க. அதனால நான் உங்ககிட்ட இதை வந்து சந்தோஷத்தோட பகிர்ந்துக்கிறேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட், அவன் அங்கேருந்து வந்து அவர் வந்து உலக அளவில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் வாட்ச் கொடுக்குறவர் அவர் தான். அவரு அந்த என்னுடைய நண்பன் வந்து பாகிஸ்தானா அவ்வளவு திட்டுவாப்புல, ஈரானா அவ்வளவு திட்டுவாப்புல. இன்னைக்கு துபாயில பாத்தீங்கன்னா, துபாயில இஸ்லாமிய மத தீவிரவாதத்தை யுஏஇல, ஐக்கிய அரபு எமிரேட்ல அவங்க ஓப்பனா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமியர் இல்லையா, அவங்களும் இஸ்லாமியர் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மானை பற்றி ஒரு சர்ச்சை வரும்போது ஜாவேத் அக்தர், காலித் பெய்க் அப்படின்னு அவங்கெல்லாம் இஸ்லாமியர் இல்லையா. ஸோ எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்ல புரிதல் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இஸ்லாமியனா தமிழனா அப்படின்னு கேட்டா தமிழன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. அதுதான் தமிழகத்துடைய சிறப்பு. எப்ப அவங்க வந்து நான் தமிழன் இல்ல நான் இஸ்லாமியன்னு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அப்ப அது வந்து தவறா இருக்கும். இப்ப நான் என்ன கேட்டா நான் தமிழச்சியா இல்ல இந்துவான்னு கேட்டா நான் முதல்ல தமிழச்சின்னு தான் சொல்லுவேன். இந்தியனா தமிழச்சியான்னு கேட்டா நான் இந்தியன், தமிழச்சி, அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே, பெண், இதெல்லாம் அப்புறம் தான் வரும் இல்லைங்களா. அதே தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் இல்ல, சரித்திர ரீதியான ஒரு நடந்த விஷயங்களை கொஞ்சம் சினிமாத்தனமாக காட்டக்கூடிய ஒரு படம். இது ஒரு பிரச்சார படம் இல்ல, இது ஒரு சரித்திரம் கலந்த புனைவு. சாண்டில்யன் அந்த மாதிரி எழுதுற அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பொன்னியின் செல்வனும் ஒரு சரித்திர புனைவு, இதுவும் ஒரு சரித்திர புனைவு. ஜாதி படம்ன்ற பேர்ல ஜாதி வெறி படம் எடுக்கிறாங்க. அவங்களை கொண்டாடுற திரையுலகம் மோகன்ஜி வந்து ஜாதியை ஒற்றுமைக்காக படம் எடுக்கும் போது அவரை மட்டும் ஏன் கொண்டாடாம புறக்கணிக்கிறாங்க? தொடர்ச்சி அந்த புறக்கணிப்பு இருக்கு இல்ல. இப்ப யாரு புறக்கணிக்கிறாங்க? நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவங்கள எல்லாம் போய் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் இங்க எல்லாம் அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வரத்தாங்க வரும். அவரு சங்கிங்க, அவர் ஒரு சங்கி, அவருக்கு எதிர்ப்பு வரத்தான் வரும். இது திமுக ஆட்சியில அப்படித்தான் எதிர்ப்பு வரும். இன்னும் எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியங்க. எனக்கெல்லாம் வந்து என்னை இழுத்துட்டாங்க, என் குடும்பத்தை இழுத்துட்டாங்க, இல்லாத பொல்லாததெல்லாம். இன்னும் நான் யாரோடையாவது போய் நின்றேன்னா அவங்களையும் சேர்த்து வச்சு இழுத்துருவாங்க. இன்னும் அவருக்கு அதெல்லாம் நடக்கல. அந்த வரைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, நாங்கெல்லாம் வந்து ஒரே இனம், என்ன பண்றது இந்த இதுல. ஏங்க இதெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேக்குறீங்க. எதிர்ப்பு எங்க இருந்து வருதுங்கிறத பாருங்க, அதுலயே உங்களுக்கான பதில் இருக்கு. எந்த ஒரு பிரிவினையை பேசக்கூடிய ஒரு பிரச்சாரமா இருந்தாலும், எந்த ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய பிரச்சாரமா இருந்தாலும் சென்சார் போர்டுல அதுக்கு வந்து கண்டிப்பா கேள்விகள் எழுப்புவாங்க. இன்னொன்னு, இரண்டு பிரிவுகளுக்கு நடுவுல ஏதாவது ரைட்ஸ் கேட்ஸ் வரும், இல்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. ஒரு படம் வர்றதுனால ஒரு பெரிய ரைட் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க பராசக்தியை சொல்றீங்க, எமர்ஜென்சின்னு ஒரு படம் யார் எடுத்தது? இன்றைய பிஜேபி எம்பி கங்கனா ரனௌட் எடுத்தது. எமர்ஜென்சி படத்துல அத்தனை கட்டு செப்டம்பர் 2024 பிளான் பண்ணவங்க ஜனவரியில தான். இத்தனைக்கும் ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர் ஜி பிலிம்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு பல கட்டுகளோட ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படம் வெளியே வந்துச்சு. ஏன், யாருக்கு அதனால லாபம்? நீங்க சென்சார் போர்டு பாஜகவின் ஒரு கைப்பாவை அப்படிங்கிற அதுதான் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை தான் முதல்ல முறியடிக்கணும். அவங்க யார் சொல்லியும் கேட்கறது இல்லைங்க. அப்படிலாம் அவங்க ஒரு கட்சி சொல்றது, ஆளுங்கட்சி சொல்ற பேச்சை கேட்கறதா இருந்தா பல படங்கள் பல இடங்கள்ல வெளியே வந்திருக்காது. சரிங்களா? பராசக்தியிலயா ஒரு வசனம் வரணும், பராசக்தி படமே கூட தான் வர வேணாம். அப்படிலாம் பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஜனநாயகனுக்கு இத நான் சொல்றேன், ஜனநாயகத்துக்கு புகார் தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்துச்சு, சென்னையில இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு வெளியே. அப்புறமா யார் எடுத்தாங்க, யார் புகார் கொடுத்தாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது சினிமா அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த ஒரு வகையில திமுக சார்ந்தவர்களை நம்ம பாராட்டுறோம். அவங்க அரசியல் வேறு, சினிமா வேறு அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. சோ சினிமாவுக்கு வந்து எந்தவித ஒரு
எந்த இடத்துல இருந்தும் கட்சி ரீதியா அரசு ரீதியா பிரச்சனை வரலன்னா கூட ஏதாவது ஒரு செக்ஷன்ல ஏதாவது வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அங்க போய் பொங்கலை வச்சாச்சு. டெல்லியில ஒரு குத்து, சென்னையில ஒரு குத்து, அவ்வளவுதான். தென்னை மரத்திலயும் ஒரு குத்து, பனை மரத்திலயும் ஒரு குத்து, அங்க போய் நாரியல் பேடு மேபி குத்து, அவ்வளவுதான். சோ அத நம்ம தவறலாம் சொல்லல. ஏன்னா சினிமாங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுதான், அப்படித்தான் இருக்கணும். கலை அப்படிங்கிறது கலை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை நாளைக்கு நம்ம மோகன்ஜி ஒரு படம் எடுத்தா அந்த படத்துல இஸ்லாமியர் கிறித்துவர்கள் எல்லாரும் இந்த படத்திலேயே வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு? நார்த் இந்தியன்ஸ் வேலை செஞ்சிருக்கிறாங்க, மராட்டி பொண்ணு வேலை செஞ்சிருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க, கேரளா பொண்ணு வேலை செஞ்சிருக்கு. அதுல என்ன இருக்கு? கலையில அதெல்லாம் கிடையாதுங்க. ஜாதி எல்லாம் கிடையாது. ஒருத்தர் கேட்டாரு ஜாதி வரி படம் எடுக்கிறாங்கன்னு. படம் நீங்க என்ன வேணா எடுத்துட்டு போங்க. என்னுடைய பிரச்சனை என்னன்னா ஜாதி பார்த்து தான் இப்ப படத்துல டெக்னீஷியன்ஸே சேர்க்கிறாங்க. அது தவறான போக்கு, அது ரொம்ப தவறான போக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் என்னைக்குமே ஹீரோல இருந்து கடைசி லைட் ஆபீசர் வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட்டு ஒரே குடும்பமா பழகிதான் நான்லாம் சினிமால வந்திருக்கேன். இன்னைக்குதான் இது ப்ராப்ளம். இல்ல நான் இத ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடியே பேசிட்டேன். அவர் விசில் சின்னம் தான் கேட்பாரு அப்படிங்கிறது ஒரு வருஷம் முன்னாடி நான் கொடுத்த ஐடியா. விசில் சின்னம் கண்டிப்பா அவருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அவர் இதுக்கு தனியா ப்ராபகண்டா ஃபிலிம்லாம் எடுக்கவே வேணாம். நேரடியா பிகில் அப்படிங்கிற படத்துல இருந்தே எடுத்து அவர் ப்ராபகண்டாலாம் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி குட். அவருக்கு ஒரு நல்ல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? தை பிறந்ததும் முதல்ல சின்னம் பிறந்திருக்கு, அடுத்ததா அவருக்கு சேர வேண்டிய இடத்துக்கு வழி கூட பிறந்துரும். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. என்ன இருக்கு வெளிப்படையா? நானும் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். திமுக, விசிக, காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் 4 வருஷமே தாங்க முடியல. இதுக்கு மேல எல்லாம் தாங்கவே முடியாது. அதனால விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பாதையில பவன் கல்யாண் மாதிரி மாற்று சக்திகளோடு சேர்ந்து வேலை செய்யணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக விஜய் அவர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். போதுமா தம்பி?